யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு அல்லைப்பேட்டை மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற மனித கொலைகளுக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரியுள்ளார். குறிப்பாக இந்த கொலைகளுக்கு இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உடந்தையாக இருந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா மீது விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் இலங்கையிலேயே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் இலங்கை சார்பாக நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும், பிரான்ஸ் சார்பாக திரைசேரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பலதரப்பு விவகாரங்கள், வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு கொள்கை துறையின் உதவி செயலாளர் திரு வில்லியம் ரூஸும் கையெழுத்திட்டனர். இந்த இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் பால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 7-4 என்ற வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் டி சந்திரசேகர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் பால் ஆகிய இருவர் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியார் நகரசபையின் தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் MM மகதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியார் நகரசபையின் தவிசாளர் தெரிவானது இன்று நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் குறித்த தவிசாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் MM மகதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உப தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் அப்துல் அசீஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2433 வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயம் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இடம்பெறும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. ஆலய பக்தர்களினால் எதிர்வரும் சனிக்கிழமை குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. நிர்வாக சபையானது ஆலயத்தில் இடம்பெறும் திருட்டு சம்பவங்களை மூடி மறைப்பதாகவும் பொதுமக்களின் பணத்திற்கு கணக்கு காட்டப்படுவதில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறிப்பாக ஆலய யாப்பை மீறி நிர்வாக சபை செயற்படுவதாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டி நீதி கோரிய ஏனைய அங்கத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஆலயத்திற்கு அவதூறு ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. விசாரணைகளுக்காக தனிச்சிறப்பு வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 11 கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குருநகர் காவல்துறை காவலரணில் கடமையில் இருந்த காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்து வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்வதை அவதானிக்க முடிந்தது. இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்ற போதிலும் மக்களே எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது. பிரதேச சபையின் சுயேட்சை குழு தவிசாளரின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட உறவுகளுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகத்தின் முதுபெரும் கலை இலக்கிய பேராளரும் மொழி ஆய்வாளர், கவிஞர், பாடலாசிரியர், நாடக ஆசிரியர் என பேராளுமை கொண்ட பண்டிதர் வீரகத்தி பிள்ளை பரந்தாமனின் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஈழ விடுதலைக்கான பாடலை எழுதி தமிழ் மக்கள் மத்தியில் பெரிதும் அறியப்பட்டிருந்த பரந்தாமனின் இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள், கலைத்துறை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். இலங்கை வரலாற்றில் அதிர்ஷ்டலாப சீட்டளிப்பில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசுத் தொகை வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது. மெகா பவர் அதிர்ஷ்டலாப சீட்டளிப்பில் 47,45,99,422 ரூபாய் என்ற பரிசு தொகையை வெற்றி கொள்ளப்பட்டுள்ளதாக அரச தொலைக்காட்சியான ITN என்ற சுயாதீன தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
மூதூர் மத்திய கல்லூரியில் நிலவும் கட்டட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறும் புதிய கட்டடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து பணிகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். கோப்பாய் காவல்துறை பிரிவில் உள்ள மதுபான சாலையில் கைகலப்பில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் வீதியில் சென்ற முச்சக்கர வண்டியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி அதில் தப்பிச் சென்றுள்ள சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முச்சக்கர வண்டி சாரதி காவல்துறையில் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன.